மூதாதையர் சம்பிரதாயங்களை இவர்களும் பின்பற்றுகிறார்கள். மேலும் நிச்சயமாக இவர்களின் பங்கை குறைவின்றி முழுமையாக நாம் இவர்களுக்கு கொடுப்போம். இறைவன் கூறுகின்றான், இவருடைய பங்கை முழுமையாக இவர்களுக்கு நாம் கொடுப்போம். நீங்கள் என்ன செய்தீர்களோ அதற்குரிய உங்களுக்கு வந்து சேரும். இதுதான் நீங்கள் கர்மா என்று வேறு மொழியில் கூறுகிறீர்கள். உங்களுடைய செயலுக்குரிய கூலி உங்களுக்கு உண்டு. என்ன செய்தீர்களோ அதுதான் உங்களுக்கு திருப்பி வரும். சம்பாரிச்சுதான் வந்திருக்கு. இப்போ அந்த கர்மம் தான் இங்க வந்திருக்கு. அந்த கர்மம் அடுத்த ஜென்மத்துல வரல, அங்கேயே வந்திருக்கு. அப்பயே வந்திருக்கு, அப்பயே வருது. வாழும் காலத்திலே திருப்பி வந்து கொண்டு மறுபடியும் மறுபடியும் பிறந்துட்டு இருக்குது இல்ல. ஒரு கஷ்டப்படுறீங்க, அந்த கஷ்டம் முடிவு சொன்ன அப்பா நல்ல வேலை செத்து பிழைச்ச மாதிரி பிழைச்சான்னு சொல்றீங்க. இப்படிப்பட்ட செத்து பிழைப்பு தான் இருக்கே தவிர நீங்கள் மண்ணுக்குள் போனதுக்கு பின் மீண்டும் வேறு உடலை எடுத்துக்கொண்டு வருவீர்கள் அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் கதை. ஒரு கதை சொல்லி நம்மளை பயமுறுத்துகிறார்கள். எதையும் அறியாதவர்கள் யூகங்களில் இருக்கிறார்கள். சொல்லிக் கொடுத்ததை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்க, பேசிக்கிட்டே இருக்கிறவங்க, புரியாம என்னன்னு கூட புரியாம. பெரியவங்க சொன்னா சரியா இருக்கும். யார் பெரியவங்க? வயசானவங்களா? 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களா? அன்னைக்கு அவங்க வாழும்போது கூட வந்து கேட்கவே இல்லை, அவரையும் கேட்கல. இன்னைக்கு இருக்கிற கும்பிடுறான், அவர் கூட வந்து அன்னைக்கு அவங்க அவர் சொன்னதை கேட்கல. யாரும் நீங்க பெரிய ஆளுன்னு சொல்றீங்களோ அவர் வாழும்போது அவர் கூட வந்து யாரும் கேட்கல. பெரியார் அப்படின்னு சொன்னா இறை செய்தி அறிவிப்பவர்கள்லாம், மனிதர்கள்லாம் நம்மளை போன்றவர்கள் தான். நம்மளை விட உயர்ந்தவர்கள் அல்ல. நம்மளை விட அவங்க உள்ளத்தை கவனிக்கிறாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். உள்ளத்தை கவனிக்கிறாங்க, அங்க செய்தியை கவனிக்கிறாங்க, அதுல நல்லதுன்னு அறிகிறாங்க, அறிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றாங்க. அவங்க விளங்கிட்டு சொல்றாங்க, அப்படியே உளர்றது இல்லை. என்ன விளங்கிக்கிட்டாங்களோ அதை மட்டும் பேசுறாங்க. இறை செய்தி பெரிய செய்தி, அறிவிக்கப்பட்ட செய்தி பெரிய செய்தி, என் வாழ்க்கை விளையாட்டக்கூடிய செய்தியா இருக்கிறது. அந்த செய்தியை அறிவித்தவர் பெரியவர். அப்ப செய்தியை கொண்டு நாம் அடையாளம் காண்கின்றோம். செய்தி நம்மை வழிநாட்டுகிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியான செய்தி. அந்த செய்தியை நீங்கள் நினைத்து பார்க்கிறீர்கள். அது எண்ணம். எனக்கு என்ன வேணுமோ அது என் இறைவன் எனக்கு அது என் உள்ளத்தில் அறிவிக்கின்றான். நான் அதை எண்ணுகின்றேன், நினைத்து பார்க்கின்றேன், எண்ணம். அதை நான் கீழ்ப்படுகின்றேன், அதற்கு ஏற்றுக்கொள்கின்றேன். என் இறைவனிடமிருந்து வருவது எல்லாம் உண்மை, நன்மை, நல்லது மட்டும்தான் வருது அப்படின்றது விளங்கிக்கிட்டு உள்ளத்துல ஒரு செய்தி வந்தாலே இது நன்மை இல்லை, அதை பிரிச்சு பாக்குறீங்க நீங்க. உங்களுக்கு அதுக்கான அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. இது சரிதானா என்று சிந்தித்து பார்த்து செயல்படுங்கள் என்னன்னு சொல்றேன். சிந்தனையில் வரக்கூடிய நன்மையை நீங்கள் அறிந்து செயல்படுங்கள் சொல்றேன். அவசரப்படாதீங்க. இப்ப இவ்வளவு செய்யணும்னா நான் எந்த ஒரு காரியத்தையும் பொறுமையும் நிதானத்தோட செய்யணும். இதுதான் நம்முடைய வாழ்க்கை வழிமுறை. பொறுமையும் நல்லிணக்கம் கொண்டு உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து வாருங்கள். அப்ப அந்த பொறுமையில நீங்கள் சிந்திச்சு அந்த பதிலை நீங்கள் பின்பற்றுவீர்கள். உங்களுக்கு நான் தனித்தன்மையாக அறிவித்து அதை பின்பற்றுங்கள். யார் ஒருவரும் இல்லை. பொய் சொல்ல வேண்டாம் இறைவன் கூறுகின்றான். வேத வாக்கு, பொய் கூறாதீர்கள், குற்றம் குறை கூறாதீர்கள். சொல்லாம இருக்கிறோமா? வாழும் மனிதன்ட்டு பொய் சொல்லாம இருங்க. வாழும் மனிதன் குற்றம் சொல்லாம இருங்க. அது பண்றீங்களா? வாழும் மனிதன்கிட்ட வாழும் மனிதர்களோடு நீங்கள் கொஞ்சம் அன்பா இல்லைன்னா கூட கொஞ்சம் மெதுவா பேசினா கூட உங்களுக்கு போதும். ஆனா அது பண்ண மாட்டேங்கிறோம். அது பண்ணணும். நம்ம உங்கள் இறைவனிடம் நீங்கள் நேரடியாக பேச வேண்டி இருக்கிறது. ஒவ்வொருவரும் கணவனும் மனைவியும் துணையாக அமைத்திருக்கிறான். அப்ப நல்ல விஷயத்தை நீங்க கேட்கும் போது அது கணவன் சொன்னாலும், மகன் சொன்னாலும், அண்ணன் சொன்னாலும் அது இறைவாக்கு, இறைவனுக்கு நான் பணிகின்றேன் அர்த்தம். நல்ல விஷயத்தை யாரு சொன்னாலும் நான் கடவுளுக்கு பணிகின்றேன் அர்த்தம் தவிர அவங்களுக்கு பணிகிறேன்னு அர்த்தம் கிடையாது.